ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். சிந்து பைரவி சீரியலில் சிவா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம திரவியம் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃப்ரைடே அண்ட் மண்டே இன்றைக்கி எபிசோட்ஸ் அது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்த எமோஷ்னல் அந்த க்ரையிங் சீன்ஸு அதை பற்றிலாம் பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம திரவியம் ஐபிஎல் மேட்ச் சென்னை வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் நடந்துச்சு இல்லையா, சேப்பாக் சென்னையில். ஸோ அதுக்கு போயிருக்காங்க. ஸோ தோனி அந்த 7 அந்த டிஷர்ட்லாம் வியர் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த அப்டேட் தான் அவங்களும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது உங்களுக்காக இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ யாரெல்லாம் சென்னை மேட்ச் டேரெக்டாக பார்க்க போனீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபைனல் மொமெண்ட், ஸோ நம்ம தலை தரிசனம் எல்லாருமே அவுட் ஆகணும் தான் வேண்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் ரொம்ப வேண்டிகிட்டே இருந்தேன் அவுட் ஆகணும், யாராச்சும் அவுட் ஆகணும். ஸோ லாஸ்ட் 2 பாலாச்சும் நம்ம தோனி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தோனி பிடிச்சாரு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த ஒரு மொமெண்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சீரியலில் நம்ம திரவியோட பெரியம்மா கேரக்டர் பண்ணுறாங்க இல்லையா, சுமலதா மேம், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டேங்க. ஸோ ரீசெண்டாக நடந்துச்சு. ஸோ அவங்களுக்கு நம்மளோட சார்பாக பிலட்டட் ஹாப்பி பர்த்டே விஷஸும் சொல்லிடலாம். அவங்களோட பர்த்டே பார்த்தீங்கன்னா சிந்து பைரவி டீம் கூட வெளியில் போயிட்டு செலிப்ரேட்டும் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க தனியாக கோயிலுக்கும் போயிட்டு தரிசனமும் போயிட்டு வந்தாங்க. அந்த வீடியோமே அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம சிவாவோட கேரக்டர் என்ன ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸுங்க. எனக்கு திரவியம் கிட்ட பிடிச்சதும் அந்த ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை இன்றைக்கி காமிச்சிருந்தாரு தான் சொல்லும். ஸோ ஃப்ரைடே எண்ட்லையும் இன்றைக்கி ஸ்டார்டிங்லையும் ஸோ நம்ம பைரவி பார்த்தீங்கன்னா அவங்க டெர்மினேட் ஆனதை, அதாவது சஸ்பெண்ட் ஆன விஷயத்தை ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் சொல்லி எடுத்துகிட்டு வருவாங்க. விட்டாரு பாருங்க ஒரு அரை, இன்னும் நான் அரை சேர்த்து விடணும் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ ஹீரோயின் கேரக்டரை இவ்வளோ அடித்தா கூட ரசிக்கிற மாதிரி சீன் இருந்த ஒரு சீன்னா எனக்கு இந்த ஒரு சீனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு நேமுக்கே பார்த்தீங்கன்னா டேமேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க. பாவம் ஹீரோவை ரொம்ப டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது என்ன மாதிரி சீனாக கொண்டு இவங்க அதாவது நம்ம சிந்து பண்ணதுக்கு நியாயத்தை கொண்டு வராங்க. நமக்கு இதில் இது நியாயமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் அநியாயம். அவரோட கேரக்டரையே டேமேஜ் பண்ணி ஒட்டுமொத்த ஊர் மக்கள் முன்னாடியும் அவர் தப்பானவர்னு சொல்லி, ஸோ அவங்க லவ் பண்ண ஒரு ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா அந்த பையன் தான் வேணும்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்காக, இதுக்கு பேர் காதலே இல்லை ஆக்சுவலாக, அதுக்கு அவங்க தனியாகவே வாழ்ந்துட்டு போயிடலாம் என்னை பொறுத்த வரைக்கும். பட் இந்த மாதிரி ஒரு ட்ராக் கொண்டு வராமல் வேறு மாதிரி மேரேஜ் ட்ராக் கொண்டு வந்திருக்கலாம்னு எனக்கு ஒரு ட்ராட் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்குது. பிகாஸ் இதுக்கு என்ன கொண்டு வந்தாலும் அதுக்கு நியாயமாக இருக்காதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சரி பார்ப்போம் என்ன தான் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிவா செம்ம கொலவெளியில் இருக்கார் சிந்து மேலே. இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க தான் இல்லையா. எனக்கு தெரிஞ்ச அந்த நேம், அதாவது மெடிக்கல் கவுன்சிலுக்கு யார் ரிப்போர்ட் பண்ணியிருப்பானே அந்த சுகன்யா இருக்காங்களே, ஆக்டர் சுகன்யா, அதாவது ஸ்னேகா கேரக்டர் பண்ணுறாங்களே, அவங்க சைட்லேருந்து அந்த நியூஸ் போயிருக்குமோங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. பிகாஸ் பார்த்திங்கன்னா சிந்துவை எப்படியாவது வெறுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் வச்சுட்டு மேபி சொல்லியிருந்துருக்கலாம். அவங்களும் ஒரு கெட்டவங்க தான். அந்த உண்மை எப்போ நம்ம சிவாக்கு தெரிய வருதோ அப்போ தான் இன்னும் கொஞ்சம் சிந்து மேலே லைட்டாக ஒரு சாஃப்ட் கார்னர் வரும் நம்ம சிந்து மேலே என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் இருந்தாலும் சிந்து பண்ணது தப்பு தாங்க. அதுக்கான நியாயமான ட்ராக் கொண்டாங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ சிவோட ஆக்டிங் எப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.